This channel does not promote or encourage any illegal activities. All contents provided by this channel is meant for educational purpose only. எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குடா. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா வருஷம் ஃபுல்லா சம்பாதிக்கிறத ஒரு மாசத்துல சம்பாதிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு ஜேசிஎக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஜெசி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே 3ல் 5000லேருந்து 5500 வரையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 500 ருபீஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அதை வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பிக்கு ஸ்மாலு போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு பிக் வரும். ஏன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு லாங் பேட்டர்னுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்தாலே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிக்கில் ஒரு 100 ருபீஸ் நான் வெட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லாட். ஓகேங்களா? பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4900 இருக்குது. ஸோ இந்த 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெளிவாக தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு வின் எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் எடுத்தோன்னே ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட் வந்துருக்கு. அப்படிங்கிறப்ப நான் திரும்ப பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் நினச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 100 பெட் பண்ணோன்னா கண்டிப்பாக லாஸ் ஆவேன். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பேட்டர்ன் நான் ஜிக்ஸாக் கண்டினியூ ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வின் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேட்டர்னுக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அகைன் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், திரும்ப பிக்கு ஸ்மால் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டேன் இந்த ட்ரெண்டில். ஸோ அப்படிங்கிறப்ப நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எதில் ஸ்மாலே வந்தாலும் சரி, இல்லை பிக் வந்தாலுமே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ளே பண்ணணும். ஏன்னா ஒரு ட்ரெண்டில் ஒரு வின் எடுக்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிங்கன்னா ட்ரெண்டு டக்குன்னு சேஞ்ச் ஆகிறப்போ லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மால் தான் வந்திருக்கு. ஆனால் நான் பெட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பிக்கில் பெட் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க ஒரு பேட்டர்ன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் தான் எடுக்கணும், நீங்கள் திரும்ப பெட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டர்ன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிக்கு தான் இருக்குது. ஸோ ட்ராகன் பேட்டர்ன் இருக்கப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வந்து பாதிக்கு பாதி வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. ஏன்னா ஒரு பிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிக் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப 4வதும் பார்த்தீங்கன்னா திரும்ப பிக்கு ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ 3 பேர் வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4வது ஒரு பேர் வரலாம், ஸ்மாலுக்கு அப்புறம் ஒரு பிக் வரலாம். ஸோ நான் அந்த நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா பிக்கில் ஒரு 100 பெட் பண்ணேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 300 தான். ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்மாலில் பெட் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிக்காக இருக்குல்ல. ஸோ இந்த பிக்கு ஃபுல்லாக மைனஸ் வரையுமே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸாக கண்டினியூ ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலில் ஒரு 100 ருபீஸ் நான் பெட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தப்பை பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இதில் லாஸ் ஆகும். சரி, நான் ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இதில் பாருங்கள், பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து பிரேக் ஆகிடுச்சிடும். இதனால தான் சொன்னேன் நீங்கள் ஒரு ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வின் மட்டும் எடுங்கன்னு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 லெவலுக்குள்ளே நான் வின் ஆயிடுவேன். ஸோ அப்படிங்கிறதுல நான் கட்டினேன், இல்லைன்னு சொல்ல. ஸோ நீங்களும் இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் போகுதுன்னு சொல்லி கண்டினியூவாக பெட் பண்ணாங்க. ஒரு வின் இல்லைனா 2 வின் ஜிக்ஸாக் போகிறப்ப எடுத்திங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பெட் பண்ணிட்டேன் செகண்ட் லெவல். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 250 பிக்கில் பெட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கீழே இருக்க பிக் அப்படியே மேலே வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்மால் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பேட்டர்ன் பார்க்கலாம். கீழே பாருங்கள், ஒரு பிக்கு ஒரு ஸ்மாலு 2 பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மால் வர ஹை சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பிக்கு ஒரு ஸ்மாலு, 2 பிக்கு 2 ஸ்மால் வர ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் நான் பெட் பண்ணிக்கிறேன் தேர்ட் லெவல். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ தேர்ட் லெவலே வரும். ஸோ இந்த பார்க்கலாம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் வந்து ஒரு நோட்டில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த சொல்கிற எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோராக ஒரு 5 லெவல் 6 லெவலில் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 500 ருபீஸ் ப்ராஃபிட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இதில் பாருங்கள், ஒரு பிக்கு ஒரு ஸ்மாலு, திரும்ப 2 பிக்கு 2 ஸ்மாலு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இடையில ஒரு கால் வந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து திரும்ப கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3300 இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் தேவைப்படுது. ஸோ காய்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். இம்பார்ட்டன்ட் என்னென்னா, புதுசாக யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. இந்த கேமுக்குள்ளே போய் ப்ளே பண்ணணும், ஒரு 100 போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய லாஸ்லாம் போய் இதாகுவீங்க. ஸோ ப்ளே பண்ண அவங்க எல்லாத்தையுமே தெரியும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நமக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதனால் புரிஞ்சு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லாம் தவிர்த்துவாங்க. ஆன்லைன் பெட்டிங் கேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி தான். ஸோ அப்படிங்கிறப்ப இல்லை கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணணும். இது வந்து நான் பிக்கு பெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே வந்து டபுள் பேட்டர்ன் தான் இருக்குது. 2 பிக்கு 2 ஸ்மால் அப்படி போயிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கில் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 மட்டும் தான் ப்ராஃபிட் தேவைப்படுது 500 இன்றைக்கி டார்கெட்டுக்கு. 400 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா 2 பிக்கு 2 ஸ்மால் 2 பிக்கு இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா பிக் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அடுத்து மேலே ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவீங்கன்னா நிறைய பேர் 2 பிக்கு 2 ஸ்மால், திரும்ப 2 பிக்கு வந்துருச்சு. சரி, திரும்ப 2 ஸ்மால் வரும்னு நினச்சி ஸ்மாலில் பெட் பண்ணுவீங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் அதனால தான் பெட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கீழே ஒரு பிக் இருக்குது, அது திரும்ப மேலே கொண்டு வர ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு. நான் சொன்னேன்னா பார்த்தீங்களா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பிக்கு அப்படியே வந்துருச்சு.
ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணால் பெட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடத்துல. ஸோ பிக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்மால் இருக்குது. ஸோ போன வாட்டி என்ன கீழே இந்த பிக்கு மேலே வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி கீழே இருக்க ஸ்மாலு திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் ஸ்மாலில் ஒரு 100 ரூபீஸ் ட்ரேட் எடுத்துக்கிறேன். ஸோ 1360 இருக்குது. இந்த 100 ஜெயிச்சா நமக்கு 1500 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ புதுசாக யாராச்சும் அதே நான் சொல்கிறது தான், புதுசாக ஏதாச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. யாரும் இந்த கேம் ப்ளே பண்ண வேணாம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிடுச்சு. ஸோ 100 ரூபீஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் இருக்குன்னு அவங்க காமிக்கிறேன். இதெல்லாம் பெட்டிங் எடுத்துடலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொன்னேன்ல, 2 ஸ்மாலு 3 பிக்குனா திரும்ப 2 ஸ்மால் வரும். ஸோ ஆனால் நான் இந்த இதில் ட்ரேட் எடுக்கல. ஏன்னா நான் இதுனா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இல்லைனா கூட உங்களை இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ நான் போன ட்ரேட்டே நமக்கு வந்து 5500 வந்துருச்சு. 56 எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன கீழே என்ன வருது அப்படின்னு. நான் சொன்ன பேட்டர்ன் இந்த ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்மாலு 3 பிக்கு திரும்ப ஒரு ஸ்மால் வந்தால் அகைன் ஒரு ஸ்மால் ஒரு ஹை சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸ்மால் வந்துருச்சு. நான் இந்த இதில் மட்டும் நான் இந்த டார்கெட் முடிக்காமல் இருந்தாலும் இதில் பெட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் இதில் பெட் பண்ணல. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே காய்ஸ், நீங்கள் டே 3 பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு டே 4ல் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேட்டர்ன் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கோங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சா எல்லாமே லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து ட்ரிக்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நான் போடுறேன்.